நீங்கள் எப்படி வேணால் வச்சுங்க. உங்களுக்குன்னு உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, உங்கள் அப்பாவோட அப்பா, உங்கள் தாத்தாவோட அப்பா, இப்படி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வழிகாட்டிமா. அம்மா வழிகாட்டலாம், அக்கா வழிகாட்டலாம், தங்கச்சி வழிகாட்டலாம், ஒரு ஆசிரியர் வழிகாட்டலாம். யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அவங்கள எல்லாரையும் தயவு செய்து, நான் எப்பயும் சொல்கிறேன், தயவு செய்து நிறைய பூங்கா, பார்க்கு, பீச்சு, இதுமாரி நல்லா சொகுசான இடமா அதெல்லாம் சூப்பராக இருக்கும். உண்மையிலே எப்படி அந்த இடம் அதுவாக அமையும் இவங்களுக்கு. சார் என்ன சார் கடகலக்கணக்காரன் எங்கள் ஊரில் கஷ்டப்படுறோம், நீ என்ன கேட்டுப்பார். ஒரு உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? மாளிகை மாதிரி வீடு கட்டியிருக்கான், அப்பா கார், இந்த கார் வச்சு, இவ்வளோதான விஷயம். காரே இல்லைன்னாலும் சார், இப்போ வீடை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். கடக லக்னத்துக்கு அப்படி பார்த்துடலாமே. நம்ம மிதுன லக்னத்துக்கு பேசும்போது தனிச்சு நின்னா அது சந்தோஷம், ஆனாலும் அது தனிச்சு நிற்கக்கூடாது. அது கூட்டாக சேர்ந்துருந்ததுன்னா ரொம்ப பெரும் கூட்டமாக இருக்க வேண்டாம், தனியாகவும் நிற்க வேண்டாம். ஒரு 6-7 வீடுகளோட சேர்ந்து அப்பார்ட்மெண்ட் இல்லை 4-5 வீடு இருக்கக்கூடிய இடமா இருந்தால் நல்லாயிருக்கும். தனி வீடு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வெறுமனேன்னு இருக்கும். ஒரு 10 கோடிக்கு வீடு கட்டுங்களேன், 100 ஆளை வீட்டில் வேலைக்குங்களேன், வித்தியாசமான ஒரு மனநிலையை கொடுக்குமான வெறுமனேங்கிற ஒரு வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு லக்கணம் வீடுன்னா அது மிதுனம் தான். இந்த கடன் அப்படி கிடையாது. கடன் அது கூடுதோ குறையுதோ நல்லதோ கெட்டதோ இது பலமாக இது என்ன பண்ணும், வீடு இருக்கா இல்லையா, ராஜாம்பேர் நம்ம இந்த ரிஷபத்தை சொன்னோம்ல, அந்தமாரி இந்த கடகத்துக்கு வீடு எப்படின்னா சூப்பராக அமையுமான்னு அமையும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் எல்லாம் அமையுமான்னு அமையும். பயன்படுத்திக்கணும் புத்திசாலித்தனமாக. ஏன்னா இவங்க எப்பயுமே பழைய வீட்டை வாங்கி ரெடி பண்ணுறது, அப்பார்ட்மெண்ட் வாங்கி ரெடி பண்ணுறது, 4-5 வீடு, கூட்டம் நிறையா இருக்கிற வீடு, நிறைய இடம், நீங்கள் இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம எப்படி ரிஷபத்தை சொன்னோம்லோ அதேமாரி இந்த கடகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் தனி வீடு வாங்கலாம், பங்களா வீடு வாங்கலாமா, பங்களா வீடு வாங்கலாம், நீங்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம், இல்லை பழைய அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். இதுக்கு விதி விலக்கு அப்படின்னு கடகத்துக்கு மட்டும். ரோட்டில் படுத்தாலும் அமைதியை தூங்கிட்டு இருக்கோம். நீங்கள் 5 ஸ்டார் ரோட்டில் படுத்தாலும் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். 600 ரூபாக இருக்கும், அதில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அதட்டு இந்த கடகம் ஒரு இருக்கக்கூடிய இடத்த பயன்படுத்திக்கிறதுங்கிறது தான் பொதுவான விஷயம். இவங்க உதாரணமாக இடம் வாங்கி வீடு கட்டுறது நல்லது. இதில் எல்லாம் அதாவது சொல்லுங்கள், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் வீடு வாங்கிக்கலாம், பழைய வீடு வாங்கிக்கலாம், தனி வீடாக பழைய வீடு வாங்கிக்கலாம். மொத்தம் கடகத்துக்கு வீடு அமைப்பு நல்லா இருக்கு சார். வீடே இல்லை சார், பங்களா மாரி வீடு இருக்கும், அதான் தெரியும். இப்போ நம்ம ஒரு 5 பேர் போகிறோம், அது எந்த சோஃபா பொருத்தமாக இருக்கும் அந்த சோஃபாவில் கரெக்டாக போய் உட்காருவேன். கடக்கலக்கணும் கரெக்டாக அதை ஒதுக்கி போய் அங்கே நைஸாக உட்காந்துவேன். ஆடா என்னடா அது சீட்டை பிடிக்கிறது கடகத்தை தவிர உலகத்தில் ஆளே மிஞ்சவே முடியும். நைஸாக அப்படி இப்படி போந்து அங்கே போந்து இங்கே போந்து மேஜிக் மாரி அது ஒரு நடக்கும்னா கடகலக்கணும் கடகராசியாக இருந்துச்சுன்னா இயற்கையாக அமைகிறது அப்படி தான் அமையும். பயன்படுத்திக்கணும், அந்த இடத்த தக்க வைக்கணும்னு கிடையாது, அந்த இடத்த பயன்படுத்திட்டு சந்தோஷம் வாழணும். இப்போ வீடு பெருசாக இருந்தால் தூக்கம் நல்லா இருக்குன்னு அர்த்தமா என்ன? இல்லை, அதை விட்டு என்னென்னா நிம்மதியாக தூங்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அமைதியாக இருந்தாலே போதும். ஒரு 1000 கோடி ரூபா சம்பாதிச்சு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டால், மறுபடியும் இடம் வாங்க போகிறேன், இல்லை வீடு கட்ட போகிறேன். நீங்கள் என்ன நிரூபிக்க முடியும்? இல்லை கார் வாங்க, வீடு, வண்டி வாங்கணும், சொத்து சுகம், இந்த 4 தவிர நீங்கள் என்ன நிரூபிக்க முடியும்? உங்களை கண்டிப்பாக ஒன்றும் இல்லை. ஒரு உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? மாளிகை மாதிரி வீடு கட்டியிருக்கான், அப்பா கார், இந்த கார் வச்சு, இவ்வளோதான விஷயம். அந்த வீட்டையும் அந்த காரையும் வச்சு ஒரு மதிப்பீடு செய்யக்கூடியது இந்த கடகராசி. காரே இல்லைன்னாலும் அது வாடகைக்காரில் போனாலும் அவங்க சொந்தக்காரன்னு நினைப்பாங்க. அது கடன் வாங்கிட்டு போனாலும் இவங்க கடகராசிக்காரங்க. உண்மையிலே சைக்கிளில் போனால் சைக்கிளே இருக்காது, சைக்கிளில் வாடகை எடுத்தோன்னா பரவாயில்ல, புது சைக்கிள் வாங்கிட்டு வந்துட்டாடா, என்னடா நீ என்ன நானே வாடகை ஒரு பைக் வாங்கிட்டு போனாலும் சரி, கார் வாங்கிட்டு போனாலும் சரி, அது பொருத்தமாக அமையுமான்னு அமையும். பயன்படுத்திக்கணும், நல்லா சந்தோஷமாக வாழணும். இவ்வளோதான் பொதுவாக இவங்களை பொறுத்தளவுக்கு நல்ல இடமா தான் அமையும். நல்லா ஒரு பங்களா மாரி, நல்லா தனி வீடு, தனி இடம், நல்லா ஒரு தனியாக இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தால் கூட தனிச்சு இருக்கிறது இந்த கடகராசி. அப்படி இருந்தால் நல்லதானே நல்லது, அதுதான் இந்தமாரி பயன்படுத்திக்கணும். சரி, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஓரமாக இருக்கக்கூடிய வீடு, கார்னர் வீடு இருக்கிறத பயன்படுத்திக்கலாம். பக்கத்தில் சந்தை இருக்கும், மீன் மார்க்கெட் இருக்கும், சந்தை இருக்கும், பழைய இடமா இருக்கும், நிறைய பூங்கா, பார்க்கு, பீச்சு, இதுமாரி நல்லா சொகுசான இடமா அதெல்லாம் சூப்பராக இருக்கும். உண்மையிலே எப்படி அந்த இடம் அதுவாக அமையும் இவங்களுக்கு. சார் என்ன சார் கடகலக்கணக்காரன் எங்கள் ஊரில் கஷ்டப்படுறோம், நீ என்ன கேட்டுப்பார். அவனுக்கு மட்டும் தான் மெத்தையை கொடுப்பாங்க, அவனுக்கு மட்டும் ரூமை தனியாக கொடுப்பாங்க, அவனுக்கு மட்டும் தனியாக அப்படியே நிசத்தமாக இருக்கும்னு சொல்லுவோம்ல. ஒரு இடத்துல ஒரு பீச்சுக்கு போனால் கடலோட அலை மட்டும்தான் சவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த கடகராசி எந்த இடத்துல இருந்தாலும் சந்தை, ஒரு வீடு ஃபுல்லாக ஒரு நெருக்கடியான ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வீடு இருக்கும்.
ஆனால் இவங்களுக்கு ஒரு சந்துக்குள்ளே போய் ஏறி வீட்டுக்குள்ளே போனால் வெளியில் இப்படி ஒரு சந்தை இருக்குது, வீட்டு இப்படி இருக்குன்னு அவங்களுக்கே மறந்துடுவாங்க. அப்படியே அந்த ரூம்குள்ளே போனால் அந்த ரூமை அப்படியே பயன்படுத்தணும். ஆனால் என்னென்னா இவங்க முடிஞ்ச அளவு அந்த வீட்டை சந்தோஷமாக ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். பெயிண்ட் அடிக்கிறதோ சுத்தமாக வச்சுருக்கிறதோ இந்த மாதிரி இந்த கடகராசிக்காரன் சுத்தமாக ஆகாது. வீட்டை ஒழுங்காகவே வச்சுக்கவே மாட்டேங்க. நான் எப்பயும் சொல்கிறேன், அந்த கோவிலாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த கடவுள் வந்து அந்த இடத்துல வாழ்வார்னா வாழ்வார். இந்த கடகராசி எல்லாருமே துளாராசி வந்து மனை போடும்போது துளாராசியில் மனை போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஊரில் சொல்லுவாங்க. மனை போடும்போது கடகலக்கணத்தில் ஒரு மனையை போட்டால் இல்லை கடகராசிக்கார மனையை போட்டால் அது உண்மையிலே அப்படி ஒரு பங்களா மாரி வீடு கட்டி அவ்வளோ அழகாக வாழலாம். ஆனால் இவங்க வந்து பராமரிப்பு சுத்தமாக இருக்காது. அது அப்படியே மாறிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அவசரத்தில் இருப்பாங்க. இடமெல்லாம் நல்லா இருக்கும், வீடோட அமைப்பு நல்லா இருக்கும், வாசல்லாம் ஒன்றும் பெரிய குறைபாடெல்லாம் இருக்காது. அது பெரிய குறைபாடுன்னே கிச்சன் சம்மந்தப்பட்டதான் குறைபாடாக இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதுக்கு என்ன பண்ண முடியும்? கடகராசிக்கு எப்போயுமே சமையல் சாப்பாடு வேலை செய்கிறவங்க ஆள் இல்லை கிச்சன் சம்மந்தப்பட்டது நீங்கள் எத்தனை கடகராசி எடுத்தாலும் சரி, அது வேலை செய்யக்கூடிய இடம் கடகராசிக்கு கிச்சன் சம்மந்தப்பட்டு ஆள் சம்மந்தப்பட்டது அமைப்பு நல்லா இருக்குமானா நல்லாவே இருக்காது. அது இயற்கையோட அமைப்பு, அது அந்த வீட்டோட அமைப்பு. நீ கடகலக்கணம் எத்தனை லக்கணம் 10 லட்சம் பேருக்கு நீ பார்த்தாலும் அந்த கிச்சன் மட்டும் ஒழுங்காக அமையாது. ஆள் உட்காந்து பேசுகிறோம்ல அந்த இடத்துல கிச்சன் வச்சுருப்பீங்க. அதான் திரும்ப என்னடா அது என்ன லாஜிக்குன்னே புரியாது. அந்த வீட்டை நீங்கள் திறந்துருப்பீங்க. ஒரு 10 லட்சம் பேர் எடுத்துங்க. ஏஎல்பி போகணும், ஏஎல்பி கடகராசி போனால் இந்த கிச்சன் என்ன பண்ணும், அமைப்புகள் எல்லாமே மாறி இருக்கும். நம்ம தென்கிழக்கில் வைப்பாங்க, அவங்க வடமேற்கில் வைப்பாங்க. இப்போ என்ன லாஜிக் பொருந்தும்? சரி, வடமேற்கில் தான் பாதை இருக்குது, பாதை வர்ற வழியிலே அங்கே வாசல்லே வந்து அடுப்படி வச்சா அப்படி இருக்கும். ஆனால் வைப்பாங்க ஆப்போசிட் பார்த்தா ஹாலாக இருக்கும், அங்கிட்ட லெஃப்ட் சைடில் பார்த்தா கிச்சனாக இருக்கும், அதே ஃப்ரண்டில் போனால் அங்கேயே வந்து சாப்பிட்ற இடமா இருக்கும். அதுக்கு அங்கிட்டு தான் மெயினான ரூமு மெயினான ஹாலாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இல்லை சார் இங்கே இன்ஜினியர் அப்படி தான் சார் கட்டினார். அந்த வீட்டை நம்ம தேர்ந்தெடுப்போம். கடகராசி உண்மையிலே பயன்படுத்திக்கணும். இருக்கக்கூடிய இடம் வந்து பங்களா தான், பயன்படுத்தினா சந்தோஷம். உண்மையிலே கோவில் தான் அது. 10 ரூமா இருக்குது, 16 10 ரூமா இருக்குது, 22 10 ரூமா இருக்குது, 60 40 40 60 அப்படின்னு ஒரு இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி சதுரடியில் அந்த இடம் உண்மையிலே அது கோவில் தான். பயன்படுத்தினா அது ஒரு பொக்கிஷன் தான். இந்த கடகலக்கணத்தை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிற விஷயந்தான். ஒரு பூ இருக்குது, பூவை சாமிக்கும் வைக்கலாம், பூவை கீழே வைக்கலாம், இல்லை தலையிலையும் வைக்கலாம். நீங்கள் எங்கே வைக்கிறீங்கிற பொறுத்து இருக்குது. சாமி வைக்கும்போது கையெடுத்து கும்பிடுது அதே பூ, கீழே வைக்கும்போது அது இதை பூவாக கீழே கிடக்கு அப்படின்னு போகும். அதே பூ தலையில் வைக்கும்போது அது சந்தோஷமாக இருக்குது, அழகாக இருக்குது. அவ்வளோதான விஷயம். பூ எங்கே வைக்கணும்னு அதுதான் தெரியலைங்க. அதுதான் கொஞ்சம் பாருங்கிறேன். அது என்னென்னா இந்த ஜோதிடம் படிக்கும்போது தானே தெரியுது, இந்த பூ எனக்கான இல்லை கடவுளுக்கானது, இந்த பூ எனக்கானது அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் வைக்கிற பூ கடவுள் வச்சா நம்ம எல்லாருமே கையெழுத்து கும்பிடலாம், எல்லாருக்குமே அது பயன்படும். அது ஒரு அழகாக இருக்கும். அது சாமி வைக்கலாமா வைக்கலாம். அதான் சொல்லுவேன், எப்பயுமே வந்து எதை எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற போது தான் இந்த வாஸ்துங்கிற ஒரு பெரிய எனர்ஜி பயன்படுத்தலாம். வாஸ்துங்கிறது உலகத்தில் பெரிய எனர்ஜிங்க. நல்லா பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம், மேக்கப் பண்ணுறோம், பவுண்டர் அடிக்கிறோம், தலை சீவுறோம், எண்ணெய் தடவுறோம். ஆனால் வீட்டுக்கு எங்கேயாச்சும் ஏதாச்சும் அது பண்ணுறோம்ல பாருங்கள். வீட்டை துடைக்கிறதுக்குன்னு நமக்கு சுத்தமாக இருக்கணும் தான் இருக்கிறோம், வீட்டுக்காக துடைக்கல. அது கூட ஆச்சரியம். எப்படி நமக்கு அது சுத்தமாக இருக்கணும் தான் துடைக்கிறோம், இல்லைன்னா வீட்டை தடவும்லான்னு ஒரு ஊதுபத்தி எதுனா அது சாமிக்காக ஏற்றுறோம். அது என்ன வீட்டுக்கு ஏற்றுறோம், வீட்டுக்கு சாம்பிராணி போடுறோம். நமக்கு என்றைக்கா ஒரு நாள் எப்போயா வந்து என்றைக்கு வீடு குடி போடுறோம் அன்றைக்கி அந்த கொத்தனார் மேஸ்திரி கூப்பிட்டு வீட்டு வடகிழக்கு மூலையில் என்ன பண்ணுவோம், அந்த கலச தண்ணி கொண்டு வச்சு அபிஷேகம் பண்ணுவோம். அது சில பேர் பண்ணுறாங்க, அது பண்ண மாட்டாங்க. அது முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும், கொத்தனார் கொடுக்கணும். கொத்தனார் இல்லாமல் அந்த வீடு உருவாகாது, ஆசாரி இல்லாமல் அந்த வீடு உருவாகாது, கார்பெண்டர் இல்லாமல் அந்த வீடு உருவாகாது. யாரெல்லாம் அந்த வீட்டில் வேலை செஞ்சாங்களோ முன்னுரிமை முதல் மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக வேட்டி துண்டை எடுத்து வச்சு அவங்களுக்கு அந்த கலசத்தை வச்சு அந்த கரணையை வச்சு பூஜை பண்ணி, அது முதல் நாள் பள்ளி பூஜை பண்ணும்போது அதை பண்ணிவிடுவோம். அடுத்த நாள் காலையில் விடிய காலம் 4:30 6:30 மணி ஒரு கணபதி ஹோமம் நவக்கிர ஹோமம் வாஸ்து ஹோமம் பண்ணி அதை கொண்டு போய் அந்த தீர்த்த தண்ணி என்ன பண்ணுவோம், வடகிழக்கு ஈசான்யத்தில் என்ன பண்ணுவோம், அந்த சவத்தில் தெளிச்சுட்டு அதை கொஞ்சம் ஊற்றிட்டு அவங்களுக்கு அதை வேட்டி சட்டை வச்சு கொடுத்து அவங்களுக்கு பணத்தை வச்சு கொடுத்து, அந்த வீட்டை உருவாக்குனது அவங்க தானே, உருவாக்குறது தான் கடவுள். நம்மளை உருவாக்குனது கடவுள், நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம், அதுக்கு நம்ம கடவுள். அதை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்க? கொத்தனார் இல்லாமல் அதுவாக கட்டிடுமா என்ன? முடியாது. எப்படி முடியும்? எவ்வளோதான் பொருள் இருந்தோம், எவ்வளோதான் பணம் இருந்தோம் சொல்கிறோம்ல, பணம் இருந்தாலும் வீடு கட்ட முடியுமாங்கிற மாரி. ஆள் இல்லைன்னா எப்படி கட்ட முடியும்? கொத்தனார் வேணும், கார்பெண்டர் வேணும், ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும், ஒரு பிளம்பர் வேணும். இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறது. இவங்க தான் ஒரு வீட்டோட தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். இவங்க செய்யும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாம் சொல்லி ஒரு முன்னுரிமை கொடுத்து இது கடகலக்கணம் எல்லா லக்கணமே பண்ணணும். கடகலக்கணம் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா வீடு வந்து பலமான பெரிய வீடாக இருக்கும். அதை செய்யுங்க ஃபஸ்ட்டு.
அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பயுமே வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஒரு ஆசிரியருக்கு என்ன முதல் மரியாதை கொடுக்குறோம்லோ, நம்ம படித்தா நம்ம எத்தனையோ பேரை ஏணி மாரி ஏற்றி விடுவா பாருங்க. ஜோசியக்காரே அப்படி தானே, ஏணி மாரி இதை வாங்கு, இதை வாங்காத, இதை செய்யாத அப்படின்னு ஊருக்கு எல்லாம் உபதேசங்கிற மாரி யார் அதை செய்வா அப்படின்னா முழுக்க பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மாணவனை வந்து நல்லவனையும் கெட்டவனா உருவாக்குறது எப்படி ஒரு ஆசிரியரோ, அதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில் நல்லது கெட்ட தீர்மானிக்கிறதாருன்னு ஒரு ஜோதிடர். இது வாங்கு, இதை வாங்காது, இது வித்துருங்க, இது விற்காதீங்க. அதுதான் கடகலக்கணத்துக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கடகலக்கணத்துக்கும் இந்த மேஷலக்கணத்துக்கும் 9ஆம் வீடு குருவா வருவார். இந்த 2 பேரும் குருவோட ஆசீர்வாதம் இருக்காங்க, முழுமையாக இருக்கு. அதோட இந்த 2 ராசிக்காரர்களும் குருவை பலமா பிடிச்சிக்கிட்டா. நீ பேரை சொன்னா பேரு, போட்டோ வச்சுக்கிட்டா போட்டோ, நீங்கள் எப்படி வேணா வச்சுங்க, நீங்கள் எப்படி வேணா வச்சுங்க. உங்களுக்குன்னு உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, உங்கள் அப்பாவோட அப்பா, உங்கள் தாத்தாவோட அப்பா, இப்படி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வழிகாட்டிப்பா. அம்மா வழிகாட்டலாம், அக்கா வழிகாட்டலாம், தங்கச்சி வழிகாட்டலாம், ஒரு ஆசிரியர் வழிகாட்டலாம். யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அவங்கள எல்லாரையும் தயவு செய்து, நான் எப்பயும் சொல்கிறேன், தயவு செய்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சன்மானம், ஒரு ட்ரெஸ், ஒரு வேட்டியோ, ஒரு சட்டையோ, ஒரு துண்டோ, ஏதோ ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொடுங்க, ஒரு தானமாக கொடுங்க. எடுத்து சாமிக்கு படைங்க. ஏதோ ஒரு உங்களுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு படைங்க, இஷ்டதெய்வ கோயிலுக்கு படைங்க. அவ்வளோதான் விஷயம். அது செய்யுங்க. நீ கடகலக்கண கடகராசியாக இருந்தால் இஷ்ட தெய்வத்துக்கோ இல்லை குலதெய்வத்துக்கோ ஒரு வேட்டியோ, ஒரு துண்டோ, ஒரு புடவையோ, வஸ்திரத்தை எடுத்து சாத்துங்க. கண்டிப்பாக வீடு சம்மந்தப்பட்ட தோஷம் நீங்கும். ஒரே ஒரு தடவை அதை பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு பிறகு என்னென்ன செய்யணும், திட்டமிடணும், இந்த வீட்டில் நான் வாழணும் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு வேட்டி துண்டை வச்சு சாமிக்கு படைச்சிட்டு, அந்த வேட்டி துண்டை அங்கே சாமிக்கு வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம என்னென்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிறந்த நாள் இறந்த நாள் வந்து சின்ன முன்னோர்களுக்கு அன்னைக்கு மட்டும் அவங்க துணி எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. இப்போ என்ன, அந்த துணியை வச்சு உடஞ்சி கொண்டே போட்டுறாங்க. அது எப்படியோ கொண்டாது, அது ஏன் கொண்டு போட்டாங்கன்னு தெரியல. அது யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணலாம். இல்லை அது வந்து உண்மையில் ஞாபகார்த்தமாக வச்சுக்கணும். மட்டும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் பாருங்களேன். பயன்படுத்தும் ஒரு ட்ரெஸ்ஸோ, புடவையோ, ஒரு வேட்டியோ, கைத்தடி வச்சுருப்பாங்க, கண்ணாடி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளம் ஞாபகப்படுத்துறதுக்கு. ஆனால் அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் வீட்டில் இறந்தவங்க பொருள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு போய் போட்டுறாங்க. அது தண்ணியில் கொண்டு போட்டுறாங்க. எப்போ அதெல்லாம் விடக்கூடாது. அதுதான் நம்ம மூடநம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன். ஜோதிடம் வந்து மூடநம்பிக்கை கலையணுமே தவிர மூடநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது தான் ஏஎல்பியோட மிகப்பெரிய தாரக மந்திரம். எப்படி உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஜோதிடம் படித்தவர்களுக்கும் ஏஎல்பி படித்தவர்களுக்கும் மட்டும்தான் அது புரியும். இதை பண்ணால் மாற்றிடலாம், அதை பண்ணால் அது மாற்றிடலாம், சந்தோஷம் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யாமல் அப்ளிகேஷனே கொடுக்காம வேலை எப்படி கிடைக்கும்? எனக்கு கிடைக்குமா? என்ன கிடைக்காது. வேலை முதல்ல வேணும்னு சொல்லி கொடுக்கணும்ல. படிக்கணும், அதுக்கு மேலே அப்ளிகேஷன் போட தெரிஞ்சுக்கணும், எங்கே அப்ளிகேஷன் போட தெரிஞ்சுக்கணும், எந்த கம்பெனியில் போட இருக்கணும், அந்த கம்பெனியில் ஆஃபர் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு வேலை போட்டு கிடைக்கலன்னா கரெக்ட், அது நேரம் விதி தலையெழுதுன்னு வச்சுக்கலாம். நான் அப்ளிகேஷனே போடலை, நான் படிக்கவே இல்லை, ஆனால் அப்ளை பண்ணல, எனக்கு வேலை கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே நம்ம வாழ்க்கையை வந்து நடக்கும். அதுதான் ஜோதிடம். அதை தானே ஜோதிடத்தை புரிஞ்சிங்கன்னு சொல்கிறது எல்லாரும். ஆனால் புரிஞ்சு இதை நம்ம இவ்வளோ தான் சொல்லலாம். இதை பயன்படுத்திங்க, இது நல்லா தான் இருக்குது. இதில் நல்லது சார். நிறைய தகவல்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி வீடுன்னு பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே ஒருத்தங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய அட்சய வாஸ்துவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக அந்த வீடுங்கிற எல்லாருடைய கனவும் இங்கே நிறைவேறணும். சரியான திட்டமிடலோட அந்த கனவை நீங்கள் நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய நிகழ்வு. எல்லாருக்கும் பயன்படும்னு நம்புகிறோம். நன்றி.